பிரைஸ் த லார்ட். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. மாரநாதா ரிவைவல் சர்ச் மூலமாக இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்று கர்த்தர் நம்மோடு பேச இருக்கிற வார்த்தை என்னவென்று பார்ப்போமா? 3 சங்கீதம் 8 தேவரீருடைய ஆசிர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த சங்கீதத்தை தாவீது தன் மகனான அப்சலோமிடமிருந்து தப்பி ஓடும் நேரத்தில் எழுதியது. அவர் துன்பத்திலும் பயத்திலும் துன்மார்க்கர் சூழ்ந்த நிலையிலும் இருந்தார். ஆனாலும் அவர் தேவனை நோக்கி நம்பிக்கையோடு சொன்ன வார்த்தை, ரட்சிப்பு கர்த்தருடையது, தேவரீர் உம்முடைய ஆசிர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக என்று சொல்லி, அதாவது அவர் தன்னுடைய துயரத்தில் கூட தேவனுடைய ஜனங்களை, தேவனை சார்ந்திருக்கிறவர்களை அவருடைய ஆசிர்வாதத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவனை நோக்கி இந்த வார்த்தையை சொல்லுகிறார். தேவனுடைய ஆசிர்வாதம் என்று சொன்னால் என்ன? அது வெறும் பொருள், செல்வம், புகழ், சுகம் அது மட்டுமல்ல. அது தேவன் நம்மோடு இருப்பது என்ற உறுதியே அவருடைய ஆசிர்வாதம். நம் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலையிலும் தேவனின் கிருபை, பாதுகாப்பு, அமைதி நம்மை சுற்றி கொள்வதுதான் உண்மையான ஆசிர்வாதம். நாம் தேவனுடைய உறவில் இருக்கும்போது அவர் நமக்கு நம்பிக்கையையும் தைரியத்தையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தருகிறார். அது எந்த பொருளாலும் அளவிட முடியாத ஆசிர்வாதம். அதுதான் தேவனுடைய ஆசிர்வாதம். உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக என்ற வார்த்தைக்கான அர்த்தம், இது நமக்கு ஒரு அழகான நினைவூட்டலாக இருக்கிறது. தேவன் தன் ஆசிர்வாதத்தை ஒரே ஒரு மனுஷனுக்கு மாத்திரம் கொடுக்கல, தன் ஜனம் எங்கிலும் எல்லா ஜனங்களுக்கும், அவருடைய சொந்த ஜனங்களாயிருக்கிற நமக்கு எல்லாருக்கும் அவர் அதை கொடுக்கிறார். அவர் ஒரு அன்பான தந்தை. அவர் தமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிக்க விரும்புகிறார். அந்த ஆசிர்வாதம் சில நேரங்களில் உடல் ஆரோக்கியமாக இருக்கலாம், சில நேரங்களில் மன அமைதியாக இருக்கலாம், சில நேரங்களில் ஒரு பிரச்சனைக்கு தைரியமாக கூட வெளிப்படலாம். இந்த ஒவ்வொரு காரியங்களிலிருந்தும் கர்த்தர் நம்மோடு இருந்து நம்மை பாதுகாத்து நம்மை நடத்தி நம்மை தைரியப்படுத்துகிறார் அல்லவா? அதுதான் அவருடைய ஆசிர்வாதம். எப்படி தாவீது இந்த வார்த்தையை சொன்னாரோ, அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாக இருக்க வேண்டும். அந்த வார்த்தை நம் வாழ்க்கையில் நிலைத்தால்தான் தேவனுடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகளாய் நம்மால் வாழ முடியும். அவர் சொன்னது போல நம்முடைய வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள், துன்பங்கள், துயரங்கள் வரலாம். ஆனாலும் தாவீதை போல நாம் சொல்ல வேண்டும், ஆண்டவரே ரட்சிப்பு உம்முடையது, நீர் என்ன செய்ய வேண்டும்? எனக்காக உம்முடைய ஆசிர்வாதம் என்னுடைய ஜனத்தின் மேலும் எங்கள் மேலும் இருக்க வேண்டும் என்று சொல்லி அன்றைக்கு தாவீது ஆண்டவரை நோக்கி சொன்னது போல நாமும் சொல்ல வேண்டும். அவர்தான் நம்முடைய கேடகம், நம் மகிமை, நம் தலையை உயர்த்துகிறவரும் அவர்தான். நாம் தேவனை நம்பி நடக்கும்போது அவருடைய ஆசிர்வாதம் நம் மீது நிச்சயமாக வரும். அந்த ஆசிர்வாதம் நம் குடும்பத்தையும், நம் வேலைகளையும், நம் எதிர்காலத்தையும் தாங்கி நிறுத்தும். எனவே போராட்டம், பயம் எது இருந்தாலும் நீங்கள் எல்லாவற்றையும் தேவனிடத்தில் ஒப்புக்கொடுங்கள். தேவனுடைய ஆசிர்வாதம் நம்மோடு இருக்கிறது. அது நம்மை பாதுகாக்கும், நம்மை வழிநடத்தும், நமக்காக செயல்படும். ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.